மகாராஜா 2024 தமிழில் தியேட்டரில் வெளிவந்த ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. நித்திலன் சுவாமிநாதன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி, அனுராக் முனிஷ்கான் மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ விஜய் சேதுபதி சென்னையில் ஒரு முடிதிருத்தும் கடை ஒன்று வச்சிருப்பார். இவருடைய கடை வந்து லட்சுமி அப்படிங்கிற ஒரு குப்பை தொட்டி காணாம போயிடும். உடனே போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இதற்காக சன்மான தொகையாக ஒரு 5 லட்ச ரூபா தரேன் அப்படிம்பார். உடனே போலீஸும் அந்த குப்பை தொட்டி எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குவாங்க. இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவங்களுடைய பொண்ணுக்கு ஒரு மர்ம கும்பல் பயங்கரமா டார்ச்சர் பண்ணும். இப்போ விஜய் சேதுபதி எப்படி அந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிக்கிறாரு, தன்னுடைய பொண்ணுக்கு டார்ச்சர் தர்ற அந்த கும்பல் யாரு, அதையும் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவாகவே விஜய் சேதுபதி அவங்களுடைய ஆக்டிங் தான் சூப்பராக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த முடிதெடுத்தும் மகாராஜா கேரக்டரில் நம்மளை சிரிக்க வைக்கிறாரு, பயங்கரமான ஒரு சிந்திக்க வைக்கிறாரு. அந்தளவுக்கு செம்மையான ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் ஸ்க்ரீன் வந்து காமெடியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த லட்சுமி அப்படிங்கிறத அப்படியே சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நடா லட்சுமினா யாரா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கும். அதுக்கு பார்த்தா ஒரு குப்பை தொட்டிடா, அட இதுக்கடை அப்படி நடறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. 5 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்பாங்க. அந்த சீன்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் காமெடியாக நம்ம கொண்டு போயிருக்காங்க. படத்தோட பிஜி மியூசிக் நல்லா இருக்குது. படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படியே விடாமல் மாறிடுது. ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஃபுல்லாக காமெடியாக கொண்டு வருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் ஆஃப் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது இவருடைய பிளாஷ்பேக் கதைகள்லாம் வரும். அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இவர் ஏன் அந்த குப்பை தொட்டி தேடுறாரு, அந்த வெளில அப்படின்ட்டு செகண்ட் ஆஃப் தான் எல்லாரும் வருவாங்க. கதைக்குள்ளே செகண்ட் ஆஃப்ல போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல காமெடியாக காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஆஃப்ல நம்மளை வந்து அப்படியே ஒரு நுண்ணிப்பாக கவனிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிம்பிளே செம்மையாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் அந்த படத்துடைய மைனஸ்னால செகண்ட் ஆஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு படம் அப்படி கொண்டு வந்துட்டு செகண்ட் ஆஃபில் பயங்கரமாக எதிர்பார்த்தோம். அது செகண்ட் ஆஃப் இந்த மிடில், அதாவது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டாங்க. கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு சுமாரான ஒரு கிளைமேக்ஸாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தோம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல் படம் சூப்பராக சுமாராக. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சிங் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரீல்ஸ் உங்களிடமிருந்து உங்கள் கவி பாரதி.